கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் நாமக்கல் போயிடுச்சு பாரு. நாமக்கல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம குடும்பத்தோடு நம்ம நாமக்கல் போய் பொழப்பத்தனம் பண்ணலாம்ட்டு அங்கே போய் தங்கி பிள்ளைய ஸ்கூலும் மாற்றி சேர்த்தி இப்போ ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இப்போ கஷ்டம் தாங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை அமையுது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு கஷ்டம் இல்லாத எனக்கு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அதனால் வெளிநாட்டில் இருந்தான். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து உங்கள் இங்கே சேர்த்தியாச்சு. ஆனால் இங்கே சேர்த்தியும் ஆன பிரயோஜனம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. ஏழை இங்கே வா, ஒரு 4 பாட்டில் எடுத்து ஊற்று. அதே போல் கருப்பசாமி உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல வழியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து வெளிநாட்டிலேருந்து இப்போ எப்படி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனனோ எனக்கு பெரிய பாட்டில் எடுத்து ஊற்றிட்டு விடமானே. அதே போல் சேர்த்தி வாழ வச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கஷ்டத்தின்னையிலேருந்து தீர்த்து கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் இன்னையிலேருந்து உனக்கு கஷ்டத்தை நீக்கி கொடுத்து பொருளாதாரம் நமக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அப்படி தானே? அதனால் வேலைக்கு போகிற காசு கைக்கும் வர மாட்டேது. நம்ம கேட்குற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி அவன் நம்பி அங்கவோ இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நாளையிலேருந்து கருப்பசாமி சொன்னபடி கேட்க வச்சு 4 காசு சம்பாரித்து நம்ம கையில் கொடுக்குற மாதிரி உருப்பாடி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நாளையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. அன்னையோட கஷ்டத்தை நீக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி அதே ஊரில் உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? அமைச்சு தரப்போம். கருப்பசாமி சேடர் வளையம் போயிடுச்சுப்பா. சேட வளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கும் கஷ்டமாகவே இருக்குது. பொருளாதாரம் சுத்தமாக நெருக்கடியாக இருக்குது. ஒன்று இடத்த வைக்கலாம்னாலும் அதுக்கும் ஒரு பலன் கிடைக்க மாட்டேது. அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் கேட்டேன். எனக்கு லாட்ரி வேணும், கடனை கட்டணும், பொருளாதாரம் இல்லை அப்படின்னு. அதனால் கருப்பசாமி ஒரு 60 நாள் டைம் கொடுத்துருக்கேன்டாமானே. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சொன்ன நம்பரில் போய் எடுத்துரு. உன் கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் பண்ணக்கூடாது. 60 நாளுக்கு அப்புறம் நீ போய் நான் சொன்னதை செய். உன்னோட கடனை கட்டுற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பை காப்பாற்றினா போதும் இல்லை? அது வரைக்கும் தவறாமல் அம்மாவாசை போகிறோம் என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் காலில் விழு. மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். மற்ற வெளியில் உட்கார கூப்பிட்றேன். திருமணம் நடக்கணும். போய் காலில் விழுந்துட்டு வா. உன் மகனுக்கும் திருமணம் நடக்கணுமா? 2 பேரும் போய் காலில் விடு. யாருன்னு பார்த்துறேன். நீ போய் காலில் விடுறமானே. சரி, நீ கம்பெனி வச்சுருக்கியா? நீ வெளியில் உட்கார கூப்பிட்ற. நீ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறியா? நீ போய் காலில் விழுந்துட்டு வா. கருப்பசாமி சரிப்பா. சரி, குடும்பத்தில் ஓடி போய் கருப்பசாமி உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் இப்போ கஷ்டம். நிம்மதியாக எனக்கு ஒரு நேரம் நிம்மதியாக சாப்பிடலனாலும் கூட ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு கஷ்டம் சூழ்நிலை எனக்கு மாறி மாறி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணமும் நடத்தி கொடுத்து வேலையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். எனக்கு சுருட்டில் ஒரு மாலை, எனக்கு ரோஜாப்பூ ஒரு மாலை, எனக்கு பாட்டில் வர வியாழக்கிழமைக்கு கொண்டாந்து கொடு. வர வெள்ளிக்கிழமையிலேருந்து உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து வர தை 30 முடிகிறதுக்குள்ளே திருமணத்துக்கும் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக நானாக தொழாவி அமைச்சா போதுமா? கிட்டவா. இதை நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்தவன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா. குன்னத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எப்படியோ பிரித்து போனதை எனக்கு சேர்த்தி வைக்கணும். தொலாவி பார்த்தா எங்கள் அன்னைக்கே சிக்க மாட்டேனான். அதனால் நல்லபடியாக எனக்கு சேர்த்தி வைக்கணும். அப்படியே இல்லையா? அதனால் கட்டாயம் சேர்த்தி வைக்கணுமா? சரி, போய் காலில் விழுந்துட்டு அதை பார்த்துட்டு வரேன். அதே போல் நீ என்னோட எதிர்பார்த்தது போலேயே உனக்கு கட்டாயம் நான் சேர்த்தி வச்சிடலான்னு முடிவும் பண்ணியாச்சு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் சேர்த்தி வச்சிடறேன். அதே போல் கருப்பசாமி எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வியாழக்கிழமை கொண்டுட்டு வா. அதுக்குள்ளே எந்த ஏரியாவில் இருக்கிறான்னு கருப்பசாமி உனக்கு தொலாவி கண்டுபிடிச்சி நம்ம எதிர்பார்த்தது போல் அடுத்த 90 நாளுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தி நீ நினச்சது போல் பழையபடி பிரித்து கூட்டிகிட்டு போனதை சேர்த்தி வச்சா போதும்ல.
அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கி தந்துடு. அதுக்குள்ளே ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எந்த ஏரியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உனக்கு மறுபடியும் ஒரு 90 நாளுக்குள்ளே உனக்கு நான் சேர்த்தி வச்சுறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதே போல் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் கரட்டூர் வச்சுப்பா. கரட்டூர் ஊத்துக்குழி கரட்டூர்றமான நீ அத்தானி நீ உட்காரு கூப்பிட்ற. ஊத்துக்குழியிலேருந்து கரட்டூர் வச்சு டோர் நம்பர் முதல் கொண்டு சொன்னாத்தே ஒவ்வொரு ஆள் வரும். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லை. உன்னுடைய கணவருக்கும் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதே போல் குடும்பத்தில் கஷ்டம். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை. அதே போல் யாருக்கும் சப்போர்ட்டுக்கும் நம்மளுக்கு யாரும் இல்லை. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து கஷ்டத்தையும் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்தேன். குடும்பத்தில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு வியாழக்கிழமையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் படிப்படியாக குணப்படுத்தி கொடுத்து நல்லபடியாக கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? இதை கொண்டுட்டு போய் புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுறணும். இதை கொண்டுட்டு போய் இருப்படுத்துகிற கருப்பசாமி என் பேரை சொல்லிவிட்டு இன்றைக்கே என் படிவாசலுக்கு வரணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டு ஒன்றை கட்டி விட்டுரு. ஒன்றெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்து வியாழக்கிழமைக்குள்ளே எப்போ சரி பண்ணி கொடுத்துடலாம், எப்போ கஷ்டத்தை தீர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்லிடுறேன். நல்லபடி இன்னையிலேருந்து உங்கள் அழுப்பம் கூட வந்துடுறோம். கண்டிப்பாக என்ன வந்து பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மானூர் வச்சுப்போம். மானூர் எனக்கு பால் ஆடுறமானே வாங்கிட்டு வந்தா நீதான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டோம். குடும்பத்தில் கஷ்டம் அப்படி தானே? 10 பைசா மிச்சமாகறதில்ல, வேலையும் சரியாக கிடைக்கிறதில்ல. அதே போல் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் புதுசாக உருவாகுது. அதனால் உன்னோட கணவர் வந்து இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது. இன்னையிலேருந்து அடிக்கக்கூடாது. அடிக்காமல் இருக்கலாம்ல? சீக்கிரம் கொண்டுட்டு வா. இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது. நான் கஷ்டத்தை உனக்கு இன்னையிலேருந்தே உனக்கு கஷ்டத்தையும் போக்கி நாளையிலேருந்து உனக்கு நிரந்தரமான வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி கஷ்டத்தை நீக்கி பிள்ளைகளையும் படிக்க வச்சு நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்தவன். இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? மீறி குடித்தா என்ன பண்ணுறது? என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும். உனக்கு சம்மதம் தானே? பழிச்சுன்னு நீயும் பதில் சொல்லு. சரியா இல்லை தண்டனை கொடுத்தா அதுக்கு உனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. அதனால் இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது. இதுக்கு மீறி அடித்த அப்படின்னா ஒரு கையும் ஒரு காலும் வராது. அடுத்த ஒரு 3 நாளில் சரியா? அதே போல் என்னோடய பாதையில் நான் சொன்ன மாதிரி வந்தேன் அப்படின்னா நாளையிலேருந்து ஒரு நிரந்தரமான வேலை உனக்கு. கஷ்டம் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதே போல் பொருளாதாரத்துக்கு கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். நீ என்ன சொல்லி குடிப்பப்போ? இன்னையிலேருந்து குடிக்கக்கூடாது. இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன் கருப்பசாமி. அதே மாதிரி குடித்தா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிக்கணும். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலையே இன்னையிலேருந்து உனக்கு இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிருக்கு. இன்னையிலேருந்து அந்த ஞாபகம் 3/4 வர்றமான. அதனால் வேணுமுனே யாரோ ஒருத்தர் தூண்டி விடுவேன். அதுக்கு சம்மதப்பட்டுட்டு நம்ம தானே இங்கே போனால் தானே கேட்பாங்க. போகலினா கருப்பசாமி எப்படி கேட்கும் அப்படின்னு நீ நினச்சினாலும் கூட உனக்கு எங்கே இங்கே வரவே இல்லைனாலும் தண்டனை அங்கே கொடுத்துருவேன் நான். அதனால் இன்னையிலேருந்து என் பாதையில் வா. உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வேலையை கொடுத்து கஷ்டத்தை நீக்கி கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக இன்னையோட உங்கள் கஷ்டம் தீர்ந்துச்சு. கிட்டவா. அதை யாரும் கைப்படாமல் கொண்டு வச்சிரு. அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கி வந்துடணும். நீ எப்படி இருக்க அப்படின்னு நான் ஓடி போய் பார்க்கணும்ல. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உங்கள் கஷ்டத்தை தீர்த்தாச்சு.
நல்லபடியாக படிக்க வச்சு வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து இன்னையோட எல்லா கஷ்டம் தீர்த்து கொடுத்துட்டேன். கருப்பம் கூடவே வரப்போம். நான் தான் சொல்லிட்டேன், நல்லபடியாக படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். கெட்ட வேறு இல்லாமல் உருவாக்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டேன். அதனால் பயப்படாமல் அனுப்ப நான் பார்த்துக்கிறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் முயற்சிப்பா. சத்தியமங்கலம் எனக்கு நல்ல வழியாக திருமணத்துக்கு நான் போய் உத்தரவு கேட்கணும். நான் முதலே உத்தரவு கொடுத்துட்டேன். போய் என் சகோதரிகிட்ட போய் உத்தரவு கேட்கணும் அப்படின்னு வந்து கேட்டேன். நானும் சகோதரியும் உனக்கு உத்தரவு கொடுத்துறேன் போ அப்படின்னு சொல்லிவிட்டேன். உத்தரவு கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டேன். அதனால் நாளும் டேட்டும் திருமணத்துக்கு குறிச்சாச்சுல. அதனால் கருப்பசாமி திருமணத்தில் கல்யாணத்தில் தடை இல்லாமல் நடக்கணும். அதனால் சொந்த பந்தத்தில் கொஞ்சம் குளறுபடி நடக்குது. அதனால் நீ தான் பொறுப்பாக இருக்கணும். அப்படி தான் வந்து கேட்டேன். போய் காலில் விழுந்துட்டோம். நீயும் கூட ஒரு மாப்பிள்ளையை நீயா ஒரு மாப்பிள்ளை முதல் ரெடி பண்ணி இதுக்கு எப்படியோ எனக்கு அமைச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு 2 வருஷ காலமாக அவனுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன், அவனை விட்டு கருப்பசாமி நல்லதை நான் தொலைவி அமைச்சு தரேன். அடுத்த 30 நாள் உனக்கு அமைச்சு கொடுத்தணும்ல. அதனால் இப்போ என்ன தேதியில் கல்யாணம் வச்சுருக்கேன்? அடுத்த மாதம் 23. அதனால் மொதல் பத்திரிக்கை எனக்கு வந்துடணும். அதே போல் கருப்பசாமி நான் கூட இருந்து தடங்கள் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு கல்யாணத்துக்கு நான் கூட வந்துடுறேன். அதே போல் உனக்கு நான் முடித்து கொடுத்துறேன். அதே போல் எந்த இடைஞ்சலும் வராது. தகரிமாக போ. அதே மாதிரி எல்லா நாளும் விசேஷ நாள் பூரா ஃபங்க்ஷன் உனக்கு புக் ஆகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். உன்னுடைய கணவருக்கு அதை கொண்டு கொடுத்துறேன். கூடவே வரும்போது இதை முடிச்சுட்டு அதை வாங்கிக்கலாம். 2 ஒட்டுக்க வைக்கக்கூடாது. ஒன்று திருமணம் இல்லாட்டி இடம். அதில் முதல் திருமணத்தை முடிச்சிரு. 2வது அதையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு பல்லடம் முயற்சிப்பா. பல்லடம் யாருக்குப்பா திருமணம் நடக்கணுமாம்ல. திருமணம் நடக்கணுமா? நான் இருக்கிற காலம் வரைக்கும் நான் பார்த்துக்கலாம். இல்லாத காலம் யார் பார்த்துக்கிறது? அப்படியே இல்லையா? அப்போ நீ தவறாமல் வர சொன்ன நீயே வரல. அப்படியா? சரிப்பா. தவறாமல் நான் சொல்கிற டைம் வரைக்கும் வந்தேன் அப்படின்னா நானாக தொலாவி பிடிச்சி அமைச்சிருவேன். இன்னொருத்தனோட துணையோட கூடத்தான் வரணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா 4 கிழமையும் லேட் ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. சரியா? நீ தவறாமல் என்னை பார்க்க வந்துரு. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது எனக்கு கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. ரோஜா பூவில் ஒரு மாலை, சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வா. அதே போல் கருப்பசாமி ஓடி போய் 4 கிழமையும் தொலாவி பிடிச்சி அதே போல் சீக்கிரமாக உனக்கு நல்லபடியாக இந்த ஆண்டு உனக்கு முடித்து வச்சுருவேன். நல்லதாக தொலாவி பார்த்தேன். ஒன்று வரும், அது சரி வராது. அதனால் நானாக உனக்கு தொலாவி பிடிச்சிடுறேன். சரியா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா, நான் தான் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் அத்தனை பேர் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. நான் கருப்பம் கூடவே வரம்போ. தாராளமாக சேர்க்கலாம். அதனால் அதில் எந்த தடையும் இல்லை. உள்ளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு சேர்த்திடு. படிப்புக்கு நீ ஹாஸ்டல் விட்டாலும் சரி, ஸ்கூலில் விட்டாலும் சரி, அதெல்லாம் நல்லபடியாக கருப்பம் படிக்க வச்சு கொடுத்துருப்போம். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தாராபுரம் முயற்சி பார்த்து. தாராபுரம் எனக்கு மக வீட்டில் பிரச்சனை. மகனுக்கு நல்ல வழியாக வேலை அமைச்சு கொடுக்கணும். அப்படி இடமான அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா மக வீட்டில் இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரியணும். புதுசாக ஒரு ஆள் நான் தான் ஒருத்தி அப்பனன்றான், நான் தான் மனைவின்றான். அதனால் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி அவன் தப்பு செஞ்சவனா தப்பு செய்யாதவனா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சில சிக்கலும் பிரச்சனையும் பண்ணி வச்சுருக்கானா அப்படின்னு போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா, தேவையில்லாத ஒரு சிக்கலை இழுத்து வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி அதையெல்லாம் விட்டு விலக்கி பிள்ளையோடு சேர்ந்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி அவனுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து
இனிமேல் யாரோட சாவகாசம் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு பிள்ளையோட சேர்ந்து வாழ வச்சா போதுமா? அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் எனக்கு வர வியாழக்கிழமை அன்னைக்கு என் பேரை சொல்லி எனக்கு ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். எடுத்து வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு பொங்கல் வச்சிடணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துரு. ஒரு 18 நாளுக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி பயனும் வரமாட்டான், அடுத்த வீட்டு பிரச்சனையும் நம்ம வீட்டுக்கு தேடி வராது. அதை நிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு வர ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை 10ஆம் தேதி வர்றதுக்குள்ளே சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றினா போதுமா? அதே போல் அமைச்சு தரேன். கிட்டவா மகளுக்கு கொடுத்துட்றேன், 2வது உன் மகனுக்கு வருவேன். அதனால் நான் கருப்பசாமி சொல்ல வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதே போல் இதை கொண்டுட்டு போய் உன் மகன் எங்கே இருக்கா? நான் சொல்கிறது புதுசாக வேறு பிரச்சனை தேடி உள்ளே வருதா வள்ளியா? அதைத்தான் சொன்னேன். பையனும் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான். அடுத்தது பையன் வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தையும் வந்தாலும் வந்துடுவான். அதனால் கருப்பசாமி முதல்லையே அதையை கட் பண்ணிடணும். அதனால் உன் மகளுக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொடுத்துரு. பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. என்னோடய சாம்பலை உள்ளே வச்சுக்க சொல்லிடு. வர்ற வியாழக்கிழமைக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். அதே போல் உன்னுடைய மகன் நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல வருமானத்தோட சம்பாதனையோடு இருந்தான். அதனால் கருப்பசாமி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதனால் வேலையும் பறிபோயிடுச்சு. அதனால் கருப்பசாமி அதுக்கு நிரந்தரமான வேலை ஒன்று உனக்கு அமைச்சு கொடுத்து, அதனால் அந்த வேலை டார்ச்சர் அவனால் தாங்க முடியலமான, அதனால் ரிசைன் பண்ணிட்டான். அதனால் மீண்டும் ரிஸ்க் இல்லாமல் அதே வேலைக்கு உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உருவாக்கினா போதுமா? வேலை அவனால் செய்ய முடியலை. அந்த அளவுக்கு அவனுக்கு மன உளைச்சலாகி டார்ச்சர் ஆயிடுச்சு. அதனால் பணம் 1 லட்சம் ரூபா வந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு அவனாக ரிசைன் பண்ணிட்டேன். இல்லைன்னா அவனுக்கு மைண்டே கோளாறு ஆயிடும். அதனால் ரிசைன் பண்ணுறதுனால கவலைப்பட வேணாம். அவனுக்கு டென்ஷன் இல்லாத ஒரு வேலை நான் கருப்பு அமைச்சு கொடுத்தா போதுங்களா? நான் அமைச்சு தரவா. இதை உன் மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உங்களோட இருப்பிடத்தில் வச்சிரு. 2 பேர்த்துக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு 18 வீடு என் மகளை நல்லபடியாக காப்பாற்றி அடுத்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி மனசுல வேண்டிட்டு போய் மடிப்பிச்சு எடுக்கணும். உனக்கு எந்த ஊரில் வேணாலும் போயிடு. 18 வீடு எடுத்துகிட்டு எனக்கு மாலையும் பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடு. இங்கே கொண்டாந்து பொங்க வச்சிரு. 18 நாளில் கருப்பசாமி இதுக்கு ஒரு தீர்வு பண்ணி கொடுக்குறவன நேராக இங்கே கொண்டுட்டுவான். சரியா? அப்படி ஏதாவது டவுட்டுன்னு இருந்து கேட்டுட்டு போ. கருப்பசாமி மறுபடி ஒசூர் போயிடுச்சு. இப்போ ஒசூர் ஸ்கூலு மாற்றலாமா வேணாமா? மார்க் கம்மியாக போயிடுச்சு. அதனால் ஸ்கூல் மாற்றி படிக்க வச்சா நல்லா படிப்பானா? அப்படி இடமானு ஸ்கூலு மாற்றலாமா வேணாமா? தமிழ் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால் கருப்பசாமி ஸ்கூல் மாற்றலாமா வேணாமானா நீ 2 வருஷமாக எதுக்கு அவனை லூஸில் விட்டான்? அவனை கண்டுக்காமல் அசால்ட்டாக விட்டுட்டு இப்போ மார்க் கம்மியாக இருக்குதுன்னு என்ன பண்ணுறது? கண்டுக்காமல் விட்டது யார்? நான் கேட்குறேன் ஆமான்னு சொல்லக்கூடாது. கண்டுக்காம விட்டே விடலையா? அதனால தான் பிரச்சனை. கூட வந்தது யாருமானே? ஏழை கூட வந்தது யார்? 2 வருஷமாக கண்டுக்காமல் விட்டுட்டான். விட்டானோ இல்லையா? விட்டனாலதான் இப்போ அவன் படிப்பு சரியில்லை. அதனால் ஸ்கூல் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ ஸ்கூலில் செட்டும் சரியில்லை. அதனால் ஸ்கூல் மாற்றிடலாம். சரியா? அதனால் ஸ்கூல் மாற்றிடலாம். எந்த ஊரில் வேணால் மாற்ற, ஆனால் அந்த ஸ்கூல் வேண்டாம். அதனால் செட்டு பசங்க சோடி சரியில்லை. அதனால் இப்போ 2 வருஷமாக இவன் தான் கேப் விட்டான். அதனால தான் படிப்பு போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் படிக்க வச்சு நல்லபடியாக அடுத்ததாவது மார்க்கை வாங்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி வெள்ளாமையிலையும் நல்லபடியாக விளைச்சலை கொடுத்து நல்லபடியாக பொருளாதாரம் கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எனக்கு பௌர்ணமிக்கு வரணும்டாமானே. வர பௌர்ணமிக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு 3 மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வர சொல்லு. அடுத்த 90 நாள் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி நல்லபடியாக படிக்க வச்சு அடுத்த 2 வருஷத்தில் நல்ல மார்க் உனக்கு வாங்கி கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். உன்னை கொண்டு உன்னோட வீட்டில் வச்சுக்க.
ஒன்றை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் அத்தனை பேர் சாப்பிடணும். கருப்பன் கூடவே வரும்போது பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. சரி போய் உட்கார். கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சு பார்த்து தஞ்சாவூர். கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி 3 அண்ணன் பார்த்துருக்கேன் பொண்ணு. 3 பொண்ணு பார்த்துருக்கோம். 3மே ஆவாதிரமான 3மே அது தேடி வந்தாலும் அது வேணாம், சரி வராது. அதனால் அதுக்கு மேலே மறுபடியும் உனக்கு வேறு வரும், அதை உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதனால் 3 வந்தது 3மே வேண்டாம். 3மே பார்த்தே இல்லை, 3மே பார்க்கவும் வேண்டாம், அது கேட்கவும் வேணாம். அதனால் 3ம் சரியில்லை. அதனால் வேறு ஒன்றா நான் உனக்கு தேடி அமைச்சு கொடுத்து விட்றேன். நல்லபடியாகவே அடுத்த ஒரு 48 நாள் முடியறதுக்குள்ளே உனக்கு தேடி வந்துடும். முதல்ல உன்னோட சகோதரி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் பெண்டிங் வச்சுருந்தேன். சரியா? 2 பேர்த்துக்கு ஒரே முட்டாளெலாம் முடிக்க முடியாது. இத்தனை நாள் காத்துட்டு இருந்தே இல்லை. ஒன்று உன் சகோதரிக்கு ஃபஸ்ட்டு, இல்லை உனக்கு ஃபஸ்ட்டு, 2ல் ஒன்று முடிவு பண்ணி சொல்லு. நான் தான் சொல்லிட்டேன், முதல் சகோதரி இது. அதுதான் இப்போ கிட்ட நெருங்கி வந்திருக்குது. அதைத்தான் இப்போ சொன்னேன், முதல் கையெழுத்து போட்டு வாங்கிடணும். அதனால் வண்டி வாகனம் வருமா அப்படின்னா வண்டி வாகனமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் அவளோட தாலியை கொடுத்துட்டு கையெழுத்தை வாங்கிடு. சரியா? கையெழுத்தை வாங்கிட்டு அடுத்து இப்போ பார்த்து வச்சுருக்கிறான். பார்த்து வச்சுருக்கிறது அதுவும் சேர்ந்து வந்துடும். நான் உனக்கு பார்த்து வச்சுருக்கிறது சரி. முதல்ல தாலியை கொடுறமானே, கையெழுத்தை வாங்கி ரிலீஸ் ஆகுதில்ல, அதுக்கப்புறம் எது முடிவு பண்ணுறதுன்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். சரியா? அதை முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறம் உனக்கு பார்த்து வச்ச பிள்ளையும் 3 ஆகாது. சரியா? உனக்கு நானாக உனக்கு தொலாவி அமைச்சிட்றேன். வர ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே 2 பேர்த்துக்கு முடிச்சிடலாம். சரியா? கிட்டவா. நீ நினச்ச மாதிரி நாளைக்கே கொண்டுட்டு போய் சிக்க விட்டுருவேன். உன் மகளுக்கு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணுறது? இல்லை அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். அப்போ நான் சொல்கிறது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். சரியா? தகப்பனை எங்கே போகக்கூடாதோ அங்கே போகிறது நிப்பாட்டு. மறுபடியும் இப்போ 2 பக்கம் மட்டும் மறுபடியும் 2 டைம் போயிட்டு வந்திருக்கேன். அவனை நிப்பாட்டு. குடும்பத்தில் அப்போத்தான் பிரச்சனை நிற்கும். நான் கொடுக்குற கனியை கொடுத்துரு. ஓரளவுக்கு தாண்டா மானே பாதுகாப்புக்கு, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு போகணும். ஒருத்தனே நான் பார்க்க முடியாது. அதனால் ஒரு சிலது நீயும் பார்க்கணும், ஒரு சிலது நானும் பார்த்து கொடுக்கணும். மறுபடியும் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் 2 டைம் போயிருக்கிறேன். அதனால் முதல்லே சொல்லிடு, போனால் வீட்டில் பிரச்சனை தீராது. கிட்டவா. உன்னோட தொழிலுக்கும் அவன் தொழிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம்மா இல்லையா? அதனால் அதுக்கு இதுக்கு செட் ஆகாது. அதனால் போக வேண்டாம்னு சொல்லிடு. அதனால் இதை கொண்டுட்டு போய் உன் மகளுக்கு கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு உன்னோட உடம்பு பிரச்சனையும் தீர்ந்துடும். அதெல்லாம் பரவாயில்ல, கொடுத்துரு. நீ இப்போ எங்கே போகிற? சென்னை போகலாம். இதை கொண்டுட்டு போய் உன்னோட கணவருக்கும் கொடுத்துரு. உள்ளுக்கு கொடுத்துரு. நான் கருப்பசாமி வர்ற பௌர்ணமிக்குள்ளேயே உன்னோட தகப்பனுக்கு அங்கே போகிறதுக்கு இல்லாமல் நான் நிப்பாட்டிடுறேன். பௌர்ணமிக்கு என்னை பாரு. அதுக்கெல்லாம் நான் அமைச்சிருண்டா மகனே. வாழ்க்கை தான் பிரச்சனை. வேலை நாளைக்கே இப்போ உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை தான் பிரச்சனை. அதனால் வாகனமெல்லாம் திரும்பி வராது. வாகனத்தெல்லாம் நீ திருப்பி கேட்கவே வேணாம். மங்களியத்தை கொடுத்துட்டு கையெழுத்தை போட்டு வாங்கிடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சது. எந்திரி. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு இட பிரச்சனை எப்படியோ சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்து எனக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியணும். தடை பிரச்சனை தீர்க்கணுமா? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி சரிப்பா, இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாண்டாமானே. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. ஆவணி 10ஆம் தேதி வரைக்கும் இது கேப்பு விட்டுரு. ஆவணி 10 வரைக்கும் விட்டுரு. பேச்சுவார்த்தைக்கு கூட இன்னொருத்தன் சப்போர்ட்டுக்கு உங்களோட வருவேன். 2 பேர்த்தில் ஒருத்தன் மாட்டேன் இல்லை, ஒருத்தன் வருவேன். இல்லை பார்ப்போம் அப்படின்னு. நீ வேண்டான்று. நீ வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடு. ஆவணி 10ஆம் தேதி வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை தடத்தில் இருக்கிறத உனக்கு வெளிப்படுத்தி உனக்கு தடை எடுத்து விடுற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. அதை எடுத்து விட்டுருவோம். அதே போல் கருப்பசாமி நீங்கள் எதிர்பார்த்தது போல் உனக்கு அடுத்த டைம் கொடுக்குறேன். தடத்தை எடுத்து விட்டுட்டு அந்த டைம் எடுத்து கொடுத்ததுக்குள்ளே அதையும் உனக்கு மாற்றி விட்டு நல்ல இடத்துல செட்டில் பண்ணி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். கொஞ்சம் மதிப்பு மட்டும் கம்மியாக இருக்குது.
அதனால் என்னோடய திருவிழா முடியறதுக்குள்ளே அதையும் மோர்சல் பண்ணிடுறேன். வீட்டில் குடி வச்சிருக்கேன் சாமி. அது 3 மாதமாக வாடகை தரல. எப்படி வச்சுக்கலாமா வேண்டாம் நாளை பண்ண சொல்லுங்கள். அதை மாற்றி விட்டுறலாம்டாமாண்ணே, மாற்றி விட்டுறலாம். அதனால நீ யோசிக்க வேண்டாம், மாற்றி விட்டுரு. நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். அதை மாற்றி விட்டுரு, தாராளமாக மாற்றி விட்டுரு. நான் கருப்பன் கூடவே வரேன். இதை அறுத்து உன்னோட இருப்படத்தில் 4 பக்கம் சுற்றி சிவப்பு தொடச்சி போட்டுரும். கூடவே வரணும். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வேட்சிப்பா. மேட்டூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ரயில்வே எக்ஸாம் எழுதணும். அப்படி தான்டாமாண்ணே, ஒரு டைம் எழுதணும், 1ல் போயிடுச்சு. அதனால் மீண்டும் இன்னொரு டைம் எழுத போகிறோம். அதில் எந்த மாற்றம் இல்லாமல் எக்ஸாமில் பாஸ் ஆகி அதில் வேலை வேணும். அப்படி தானே? அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டோம், ஓடு, நீயும் போய் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி ரயில்வே எக்ஸாமில் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்து வேலையும் போட்டு கொடுத்தாச்சுரமானே. அதனால் எந்த தடுங்களும் வராது. இதில் பயப்படாமல் போ. நான் கருப்பசாமி உனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணி உனக்கு வேலையும் அமைச்சாச்சு. கிட்டவா, இதை யாரும் கைப்படாமல் வேலை வர வரைக்கும் வச்சுருக்கணும். யாரும் கைப்படாமல் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. கருப்பன் கூடவே வர்றேன். இந்த எந்த இடைஞ்சலும் வராது கருப்பசாமி. அப்படியா? இந்த இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு வர அடுத்த பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூட்டிகிட்டு வா. கருப்பசாமி மறுபடி வெள்ளலூர் வேட்சிப்பா. வெள்ளலூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி வேலை உனக்கு மோயாத அளவுக்கு வேலையும் கொடுத்து ஆளுகளும் அமைச்சுட்டாச்சு. அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி எனக்கு கடனையும் கட்டி எனக்கு நல்லபடியாக எனக்கு ஒரு வீடு ஒன்று வேணும், வாகனமும் வேணும். அதனால் வாகனத்தை எடுத்தாச்சு. வீட்டுக்கும் ஒரு வாய்ப்பு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே இல்லையாப்பா? அப்படியே நான் போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எனக்கு வீடும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம இப்படி இருந்தோம். அதனால் கருப்பசாமி எனக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நானும் என்னோட மகனும் நல்லபடியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு நீ கேட்ட. நான் என்ன சொன்னேன்? வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சேர்த்தி வச்சு நீ பேரும் புகழமாக வாடுற மாதிரி கருப்பசாமி உனக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி தரண்டாமானே அப்படின்னு. இருந்தாலும் சரி, அந்த கல்யாணம் சம்சாரத்த விஷயத்தில் ஒரு பெண்டிங் போடுவோம் அப்படின்னு நீயா ஒரு யோசனை பண்ணிட்டு போனேன். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு தேடி உனக்கு நான் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற அளவுக்கு உணர்கிற அளவுக்கு கருப்பசாமி உணர்த்தி இருப்பேனே. அதனால் சேர்த்தி வச்சிடலாம்னு நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். அதனால் அதுவும் சேர்த்தி வச்சிடலாம். வேலையும் கொடுத்தாச்சு, வயிற்றுக்கும் உத்தரவாயிருச்சு. அதே போல் கருப்பசாமி மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து பேரும் புகழமாக கருப்பசாமி உனக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்தவன் நீ நினச்சது போலயே எனக்கு வர்ற ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணணும்? அழகு குத்திடணும், கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். அதனால் எனக்கு இப்போவே வாங்கியும் விட்டாச்சுல. அதே போல் நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு உனக்கு வேலையும் கொடுத்துட்றேன். இப்போ வேலையும் ஒன்று வந்திருக்கு மேடமானே, வந்துச்சு இல்லையா? அதான் நான் சொன்னேன், வேணும் அத்தனையும் உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து கொடுமை இல்லாமல் நல்லபடியாக கருப்பை வாழை வச்சு கொடுத்துறேன். 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. எந்த குழப்பமும் வராது. தாராளமாக சேர்ந்து வாழ்ந்துடலாம். அதே போல் புது வீடும் வாங்கிடலாம். உனக்கு வாகனம் வாங்கியாச்சு, வேலையும் உனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. அதனால் அத்தனையும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். கருப்பன் கூட வரணும், இருந்து பார்த்துட்டு போயிரு. கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லை. அதனால் உடம்புல மேலே முட்டியிலேருந்து இப்போ பாதத்துக்கு வந்துருச்சுரமான, பாதத்துக்கு வந்துருச்சு. அதனால் பாதத்தில் இருக்கிறது சீக்கிரமாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். சரியா? அதனால் இப்போ குதிக்கி வலிக்குதா? அதனால் கருப்பசாமி உனக்கு அதையும் உனக்கு முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து, உனக்கு கேஸ் பிரச்சனை அந்த இடத்து பிரச்சனையும் உனக்கு சாதகமாக தீர்த்து கொடுத்து நல்ல வழியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு திறம்பி காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நமக்கு கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து, உடல்நல பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து, இப்போ டீ கடை வச்சுருக்கோம். அதில் வந்து அதுலேயும் ஒரு புதுசாக ஒரு வில்லங்க வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு சிக்குது. அதனால் என்ன கேஸ் கொடுத்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படி ஓப்பன் பண்ணி 10 பேர் வியாபாரம் பண்ணினாலும் சரி, உன்னோட கடைக்கு முதல் வீண் போகாமல் நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரத்தை கொடுத்து நல்ல வழியாக கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. அதனால் யாருக்குமே நம்ம துரோகம் பண்ண வேண்டாமானே. அதனால் அக்கம் பக்கத்தில் சுற்றில 10 கடை வச்சாலும் சரி, உன்னோட முதல் வீண் போகாது. அவனே எடுத்து
போட்டிக்குன்னு வந்துட்டா நான் கர்ப்பசாமி நான் விட மாட்டேன், ஜெயிக்கிறது நான் தான். அதனால் நான் கொடுக்குற கனி உன்னோட மகக்கிட்ட கொண்டு கொடுத்துரு. நீ வாக்கில் உன்னோட வியாபாரத்தை மட்டும் பாரு, யார் குறுக்க வந்தாலும் கர்ப்பசாமி நான் பார்த்துக்கிறேன், சரியா? அதே போல் கர்ப்பசாமி 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஓரளவுக்கு உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். அதே போல் கேஸ் பிரச்சனையும் உனக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துறேன். இதை தனியாக வச்சுக்க, அது உன் பிள்ளைக்கு கொடுக்கணும், அதனால் இதை தனியாக வச்சுக்க. சீக்கிரமாக உனக்கு அந்த கேஸ் பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுறேன். எனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கேஸுக்கு மட்டும் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன், கருப்பம் கூட வந்துடுறோம். செய்கிற வேலையிலலாம் இடைஞ்சல் எதுவும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு நீ இங்கே போ, ஒரு நல்ல இடமா கருப்பை நானே தொலைவி அமைப்பு ஒரு 3 மாதத்தில் அங்கே இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துடணும். உனக்கு கடுமையான வேலை இல்லாமல் மேலோட்டமாக பார்க்குற மாதிரி ஒரு செக்யூரிட்டி வேலை அப்படி உனக்கு தொலைவி பிடிச்சா போதுமா? அதனால் ஒரு 3 மாதத்துக்கு இதுக்கு போ, அதுக்கப்புறம் நானே உனக்கு தொலைவி பிடிச்சி கொடுத்துறேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் முயற்சிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி வா போகலான்னு கடைக்கு யாராவது கூப்பிட்டாங்களாடாமான்னு? இல்லைங்கப்பா, கூப்பிடல. ஏன் கூப்பிடல? நீங்கள் இருக்கிறீங்க கூப்பிடல. இதே மாதிரி கருப்பசாமி நான் சொல்கிற டைம் வரைக்கும் சரிங்கப்பா, பொறுமையாக நான் சொன்னதை கேட்டேன் அப்படின்னா கடனையும் கட்டி குடும்பத்திலையும் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு உனக்கு சந்தோஷமாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்ல வழியாக காப்பாற்றி ஆடி தீர்ந்து ஆவணி மாதத்துலேருந்து நீ நினச்ச மாதிரி உன்னை வாழ வச்சா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஒத்த குதிரை வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா உன்னை திருத்தணும், உன்னை திருத்தணும், உன்னுடைய மகனை திருத்தணும்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லுப்பா, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அவன் வர போகிற போக்கும் செய்கிற செயல்களும் சரியில்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக அவனை திருத்தி கொடுத்து நல்லபடியாக அவனையும் மனுஷனாக மாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் மாற்றி கொடுத்துறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து குடுக்கல் வாங்கல பிரச்சனையில் பணமும் பெருசு அமௌண்ட்டு நிறையா பக்கம் சிக்கி ஏமாந்து இப்போ கடங்காரனா அடுத்தவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி இப்போ சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் கருப்பசாமி நம்ம 10 பேர்த்துக்கு கொடுத்துட்டும் இருக்கிறோம். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அந்த வசூல் பண்ணி கொடுத்து யார்கிட்ட ஏமாந்தமோ அத்தனையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்து பழையபடி இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஒரே ஒரு ஆள் உனக்கு வந்து சரிப்பா நீ தான் சொல்லணும், சொல்லலாமா வேணாமான்னு? எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாமாடாமான்னு? தெரிஞ்சுக்கலாமில்ல. ஒரே ஒரு ஆள், அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு சரிவு காரணம் அப்படின்னு ஓடி போய் நான் வழக்காடி பார்த்தேன். அதனால் கொஞ்சம் உன்னை விட கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் தான் பிரச்சனை வந்திருக்குது. அதனால் அவனால் தான் இப்போ நீ சீரழிஞ்சு நிற்கிறதுக்கு காரணம். அதனால் அது உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுவும் இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஆளை காட்டுறேன். அதனால் அதை கண்டதுன்னா நாசுக்காக நீ விலகி போயிடணும், சரியா? 3 மாதத்தில் அதையும் ஆளை காட்டுறேன். உனக்கு நிலுவ பணத்தையெல்லாம் கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். உன்னோட மகனையும் திருத்தி கொடுத்து கருப்பை நல்லபடியாக காப்பாற்றினா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். நான் சொல்கிற டைம் வரைக்கும் என்னை பொறுமையாக வந்து பார்த்துட்டு போ. சரி, வியாழக்கிழமை வந்து சொன்னீங்க, வர வியாழக்கிழமை மாலை வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் அவர் போகிற வந்துங்க, எனக்கு வாங்கிட்டு வா. சரி சரி, அதுதான் நான் சொல்கிற டைம் வரைக்கும் நீ பொறுமையாக வரணும். இன்னும் ஒரு 13 மாத காலம் டைம் சரியில்லை. 13 மாத காலத்துக்கு உனக்கு 13 மாதத்துக்குள்ளே உனக்கு யார் கட்டமும் வம்புக்கு போகக்கூடாது. வம்புக்கு போகாமல் கொடுத்த பணத்தை பூரா வசூல் பண்ணி எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்து பயனையும் திருத்தி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தோன்னா வியாழக்கிழமை என்ன வந்து பாரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. அப்படியா? அதையும் உனக்கு அமைச்சு தரேன்னு உத்தரவு கொடுத்துருப்பேனே மகனே. அதனால் உனக்கு அந்த பொறுப்பும் உனக்கு அமைச்சு தரேன். உனக்கு எதிர்பார்த்த மாதிரி நீ தாராளமாக போ, சரியா? நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துக்கு கருப்பசாமி உனக்கு கூடவே வருவேன். இதை வச்சுட்டு போ, நான் கூடவே வரேன். அதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இதை நீ போகும்போது கொண்டுட்டு போயிரு. அதை கொண்டுட்டு போகும்போது கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்ரு.
வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. எல்லோரும் உள்ளுக்கு குடிச்சிடும். கருப்பசாமி மறுபடி அத்தாணி வேர்ச்சிப்பா அத்தாணி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு குடும்பத்தில் தொந்தரவு மேலே தொந்தரவு உன்னோட மனைவிக்கு. அதனால் அந்த தொந்தரவு உடல்நிலையில் இருக்கிறது எப்போ தான் உனக்கு முழுசாக குணமாகும் அப்படி தான் வந்து கேட்டேன். அதனால் கருப்பசாமி அதை ஓடி போய் பார்த்துட்டு வந்தார். என்னோடய இருப்பிடத்தை ஒரு சுற்றிட்டு ஓடு, நீயும் ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்ததில் எனக்கு வந்து கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குதுடா மகனே. அதனால சுத்தமாக சரியில்லை. வீட்டை சுத்தப்படுத்தணுமா, வீட்டை சுத்தப்படுத்தணும். அதனால் நான் கொடுக்குற கனி கோமயம், சரியா? அதே போல் சரிப்பா கல் உப்பு கலக்கிடு. இதை கலக்கி வீட்டை முதல்ல இருக்கிற இடத்த மொத்தம் சுத்தப்படுத்தணுமா. சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் கருப்பசாமி அடுத்து எனக்கு வந்து ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே, ஆவணி 30 முடிகிறதுக்குள்ளே உடம்புல எத்தனை வருஷத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி முழுசாக உனக்கு குணப்படுத்தி உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணால் போதுமில்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆடி முடிய வரைக்குமே அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் முழுசாக குணமாகும், சரியா? தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. இவ்வளோ வருஷம் பொறுத்திருந்தீல்ல, அதே மாதிரி இன்னொரு 2 மாதம் மட்டும் பொறு, 60 நாள் தான். அதுக்குள்ளே உனக்கு முழுசாக உடம்புல இருக்கிறத வெளியேற்றி நிம்மதியாக எல்லோரும் மாட்ட வாழ வச்சு நான் கருப்பசாமி உனக்கு கூட துணை இருந்தால் போதுமா? கிட்டவா. அதே இது கூட ஒரு முடிவு பண்ணியாச்சு. இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஓரளவுக்கு உனக்கு அப்படியே அமைச்சு கொடுத்துட்றேன். வேலையிலையும் பஞ்சம் இல்லாமல் குடும்பத்தில் எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நான் கருப்பன் கூட வந்தால் போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேனே, குடும்பத்தில் நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ பயப்படவே வேணும். எனக்கு வந்து பால் கூட எடுத்துட்டு 2 பேர். நீ நினச்சது போல் ஆடி முடிஞ்சு ஆவணி 30 முடியறதுக்குள்ளே உன்னோட மனைவிக்கு வந்து உடம்புல இருக்கிற பிரச்சனை முழுசாக குணமாயிடுச்சு. டைம் குறிச்சாச்சு. அதனால் இன்னையிலேருந்து கவலைப்படாமல் போ. அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. எனக்கு வேலை அமைச்சு கொடுக்கணும், அதே போல் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. 2 நாளைக்கு, நாளைக்கு ஒன்று நாளானிக்கு ஒன்று சுத்தப்படுத்துறதுக்கு நான் தரேன். இதையே சுத்தப்படுத்துறதுக்கு வச்சுக்க. நாளைக்கு போய் சுத்தம் பண்ணிடு. நான் கருப்பன் கூட வரணும்.